இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை அம்மன் பௌர்ணமியை முன்னிட்டு சூரிய பிரம்பை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சூரிய பிரபை வாகனத்தில் உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து யோகமாயா லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஊழல் மலிந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக சாடினார். புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்களுக்கு எடுத்து கூறும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைப்பயணம் தொடங்கப்பட்டது. 21ஆம் தேதி தொடங்கிய நடைப்பயணமானது இறுதி நாளான இன்று முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் மணவெளி தொகுதி மந்தவெளி திடலில் தொடங்கியது. நடைப்பயணத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம், பூர்ணாங்குப்பம், தவளக்குப்பம் வழியாக அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகே நிறைவடைந்தது. பேரணி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை. குண்டர்கள் மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை இல்லை. அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு நேரடியாக தொடர்பு உள்ளது. பல அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இதன் பின்புலத்தில் இருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்று முதலமைச்சர் கூறுகிறார். இது அப்பட்டமான பொய் என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, நீதிமன்ற வளாகம் முதல் மேம்பாலம் வரை காங்கிரஸ் ஆட்சி கொண்டுவரப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இந்த ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். வில்லியனூர் ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி தனது 41வது ஆண்டு விழா நடைபெற்றது. வில்லியனூர் ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி தனது 41வது ஆண்டு விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் இனிதே கொண்டாடியது. ஆண்டு விழாவிற்கு தலைமை விருந்தினராக எழுத்தாளர் கலைமாமணி அரிமதி இளம்பருதி சிறப்பு விருந்தினராகவும், பள்ளியின் முன்னாள் மாணவியும் இந்திய அரசின் பொது மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் மின்மினி மோகன்தாஸ் அவர்களும் மற்றும் கௌரவ விருந்தினராக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சங்கரன் அவர்களும், சங்கரா கல்வி குழும தலைவி சத்யகுமாரி கோவிந்தராஜன் அவர்களும் மற்றும் பள்ளி தாளாளர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுடன் பெற்றோர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் சரஸ்வதி உடனிருந்தார். பள்ளி முதல்வர் சுகந்தி அவர்கள் ஆண்டு அறிக்கை வாசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல்வேறு திறன்களில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அஸ்வனியா அவர்களின் நன்றி உரையுடன் ஆண்டு விழா இனிதே நிறைவடைந்தது. விழா ஏற்பாட்டினை பள்ளி மேலாளர் சுந்தர கணேஷ் அவர்கள் செய்திருந்தனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் இந்திராணி செவிலியர் கல்லூரியில் விளக்கு ஏற்றும் விழா நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் இந்திராணி செவிலியர் கல்லூரியில் செவிலிய மாணவர்கள் விளக்கு ஏற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி
கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் இனிதே நடைபெற்றது. வின்னி அண்ணா நினன் விரிவுரையாளர் வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இவ்விழாவில் டாக்டர் வித்யா ரங்கராஜ் தலைமை இயக்க அதிகாரி மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் மல்லிகா கண்ணன் அவர்கள் செவிலியர் உறுதிமொழியை மாணவர்கள் முன்மொழிந்தார். மாணவ மாணவியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழியை ஏற்றனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் நன்றி உரையாற்றினர். Assistants, patients and personnel, sir, General Manager, Sri Venkateshwara Groups of Institutions to deliver felicitation address. Respected our director, sir, respected our director, other faculties, HODs, good afternoon to everybody. Today, like students, is students will see professional will be lost on education. So, we will meet. You are the hope, delegation, everything, whatever you have placed, whatever you knew in the ward or wherever it is in the OP, your health, your well-being, both physically. The knowledge as well as skills. And you are fortunate is attached to our SVMCH hospital. So, sir, it will bring you brightness, light. It's a very important thing, and you should be healing to the patient. The patient, after knowledge gaining, is very important. So once you are thorough with your, since we have a thorough with the entire. தைப்பூச விழா உலகெங்கிலும் உள்ள அனைத்து முருகப்பெருமான் கோவில்களும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தைப்பூச விழா உலகெங்கிலும் உள்ள அனைத்து முருகப்பெருமான் கோவில்களும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளுகின்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து முருக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவை துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்கள் மற்றும் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் சுந்தர்ராஜன் அவர்கள், மேலும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் அவர்கள், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் அவர்கள் மற்றும் ஸ்ரீதேவி அக்ஷலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் மற்றும் தைப்பூச விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி அக்ஷலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவில் இளைஞர்கள் செங்குட்டுவன், ரெனோ, சந்திரசேகரன், ராஜி, ரெனோ, பெருமாள் ராஜா, ரமேஷ், மணிகண்டன், மாரிமுத்து, மணிகண்டன், தினேஷ், கார்த்திகேயன், விஜய் கிருஷ்ணா, மணிகண்டன், கார்த்திக், மணிகண்டன், சாண்டிஷ், சதீஷ், சசி, பிரசாந்த், தனுஷ், சந்துரு, வினோத்குமார், மேலும் மகளிர்கள், பக்தர்கள் சுமதி, கௌரி, இந்திரா மற்றும் முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் வீதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திராவிடர் கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி ஒதியஞ்சாலையில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் திராவிட கழக செயலாளர் ராசா, துணைத் தலைவர் குப்புசாமி, மாநில பகுத்தறிவாளர் கழக துணை அமைப்பாளர் ரஞ்சித்குமார், பொதுக்குழு உறுப்பினர் அறிவழகன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன்,
தொழிலாளர் அணி தலைவர் இளங்கோவன், பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன், நகராட்சி திராவிட கழக பொறுப்பாளர் கிருஷ்ணசாமி, ஆறுமுகம், களஞ்சியம் வெங்கடேசன், ஆதிநாராயணன் மற்றும் அண்ணா பேரவை தலைவர் புதுச்சேரி இளங்கோ, இயற்கை கலாச்சார பாதுகாப்பு இயக்க தலைவர் பிராங்க்லின் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள் ஜெகத் ரட்சகன் MP அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி சென்று மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக இன்று காலை 9 மணிக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் AFT திடலில் ஒன்று கூடி ஜெகத் ரட்சகன் MP, மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா. சிவா ஆகியோர் தலைமையில் அமைதி ஊர்வலமாக சென்று ஒதியஞ்சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் MP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் V அனிபால் கென்னடி MLA, பொருளாளர் இரா. செந்தில்குமார் MLA, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நந்தா சரவணன், துணை அமைப்பாளர் AK குமரன், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், KMP லோகையன், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், பாசே சக்திவேல், நா. தங்கவேலு, வேலவன், சண்முகம், தர்மராஜன், இளம்பருதி, பழனி, பிரபாகரன், செந்தில்குமார், மாறன், கோபாலகிருஷ்ணன், அமுதாகுமார், நர்கிஸ், செந்தில் என்கின்ற ரமேஷ், தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி, சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சௌரிராஜன், மணிகண்டன், சக்திவேல், தியாகராஜன், சிவக்குமார், ஆறுமுகம், வடிவேல், மோகன், ரவிச்சந்திரன், சக்திவேல், ராஜாராம், செல்வ பார்த்திப்பன், இளஞ்செழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன், சத்தியவேலு, அணிகள் அமைப்பாளர் மாணவர் அணி MP மணிமாறன், தோமுச அணி அடைக்கலம், வழக்கறிஞர் அணி பரிமளம் மற்றும் மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த், தொண்டர் அணி வீரன் வீரையன், விவசாய அணி குலசேகரன், வர்த்தக அணி ரமணன், இலக்கிய அணி சீனு மோகன்தாசு, மீனவர் அணி கோத்தண்டராமன், ஆதி திராவிடர் நலக்குழு ஆறுமுகம், விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன், தொழிலாளர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் சிவசங்கரன், பொறியாளர் அணி அருண்குமார், நெசவாளர் அணி செந்தில் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், அன்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அகமது ஹாலித், மருத்துவர் அணி ஆனந்த், ஆரோக்கியராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், சுற்றுச்சூழல் அணி முகிலன், அயலக அணி ஷாஜகான், மகளிர் தொண்டர் அணி சுமதி மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணை தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் காசி விஸ்வநாதர் கோவிலில் முன்பு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த யாசகரை கொலை செய்தார்களா அல்லது விபத்தில் மரணம் அடைந்தாரா என வில்லியனூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் வாசலில் கடந்த யாசகர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து கோவில் நிர்வாகத்தினர் உடனடியாக வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். பல்வேறு கோணத்தில் விசாரணையில் இறங்கிய வில்லியனூர் போலீசார் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கொலை செய்யப்பட்ட யாசகர் அப்பகுதியிலேயே தஞ்சம் அடைந்ததாகவும், விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து ஆலயத்தின் முன்பு படுத்திருந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்தார்களா என தடய அறிவியல் நிபுணர் மற்றும் வில்லியனூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். உடல்நிலை பாதிப்பு தீவிரம். 13 நாளாக போராட்டத்தில் 292 புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள்.
புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் 292 ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல கட்டங்களாக ஆதரவு அளித்து வருகிறார். இந்த சூழலில் ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் இன்று 13வது நாளை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பல்வேறு கட்டங்களாக கண்டன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தற்போது தங்களது குழந்தைகளுடனே கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி நேரம் முடிந்ததும் குழந்தைகளும் போராட்டத்தில் பங்கேற்று வருவது இந்த போராட்டத்தின் உணர்ச்சி நிறைந்த சூழலை வெளிப்படுத்துகிறது. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இரவு பகல் பாராது நடைபெற்று வரும் இந்த போராட்டம் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்தை தாண்டி உணர்ச்சி மிகுந்த சமூக குரலாக மாறியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் வளாகத்திலேயே தங்கி வருவதால் கல்வித்துறை வளாகமே தற்போது ஆசிரியர்களின் தற்காலிக இல்லமாக மாறியுள்ளது. சிலர் தங்கள் குழந்தைகளுடனே போராட்டத்தில் கலந்து கொள்வது இந்த நிலையில் வேதனையும் அவசரத்தையும் வெளிப்படுத்தும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. உடல்நிலை பாதிப்பு குறித்து ஆசிரியர்கள் கவலையாக தெரிவித்ததாவது, தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தால் தாங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், போதிய ஓய்வு மற்றும் சீரான உணவு இல்லாத காரணத்தால் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மதியழகன் புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளராக பொறுப்பு வழங்கிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டி அளித்துள்ளார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டியளித்தார். மேலும் அவர் கூறுகையில், நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் பணியில் சிறப்பாக செயல்படுவோம் என்றும், மேற்கு மண்டல தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் காலத்தில் பணியாற்றி கூட்டணி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எனவும், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பாமக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முயற்சி செய்து வருவதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும், இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாளர்கள் என மதியழகன் பேட்டியளித்தார். இந்நிலையின் போது மேற்கு மாநில துணை அமைப்பாளர் நாவப்பன், மாநில மாணவர் சங்க தலைவர் சங்கீத் இரணியன், மங்களம் தொகுதி செயலாளர் தாஸ், வில்லியனூர் தொகுதி செயலாளர் சம்பத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வம்பாக்கீரபாளையத்தில் சுனாமி நினைவிடம் திறப்பு விழா உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் பாண்டி மெரினா அருகில் உள்ள வம்பாக்கீரபாளையம் கிராமத்தில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட சுனாமி நினைவிடம் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு ஒப்பந்ததாரர் திரு மெய்பாலன் அவர்களுக்கு பணி ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை கடந்த 28/4/2025 அன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் பணிகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு தற்போது முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற திறப்பு விழாவில் நிகழ்ச்சியின் செயற்பொறியாளர் சந்திரகுமார், இளநிலை பொறியாளர் பிரபாகர், முன்னாள் மற்றும் இந்நாள் பஞ்சாயத்து நிர்வாகிகள், சின்னக்கடை மற்றும் பெரிய கடை மீன் வியாபாரிகள், ஊர் பிரமுகர்கள், கழக நிர்வாகிகள், சகோதரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக இந்த சுனாமி நினைவு சின்னம் அமைக்கும் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதை அடுத்து ஊர் பெரியவர்கள் மற்றும் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்.
மதகடிப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்களை நியமிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதகடிப்பட்டு அருகே களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 150 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளி தமிழக பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் தமிழக பகுதியை சேர்ந்த மாணவ மாணவியர்களும் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் பணியாற்றிய 8 ஆசிரியர்களில் 6 ஆசிரியர்கள் எஸ்ஐஆர் பணிக்காக சென்றுவிட்டனர். கடந்த 2 மாதங்களாக 2 ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகின்றனர். உடனடியாக பள்ளிக்கு ஆசிரியர்கள் வேண்டுமென்று பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு பள்ளியை பூட்டி மாணவ மாணவியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தலைமை ஆசிரியர் சரவணன் மாணவர்களை சமாதானப்படுத்தி வகுப்பறைக்கு அழைத்து சென்றார். ஆனால் இன்று வரை ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரவில்லை. இதனை கண்டிக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திருக்கனூர் மதகடிப்பட்டு சாலை குறுக்கே 9 மணிக்கு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருப்புவனை காவல் நிலைய போலீசார் மறியலில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் ஆசிரியர்கள் வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று சாலையிலேயே அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மறியல் குறித்து கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 புவியரசன் மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக அருகே உள்ள நல்லூர் அரசு பள்ளியில் இருந்து 2 ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து 1 வாரத்திற்குள் அனைத்து ஆசிரியர்களும் மீண்டும் பள்ளிக்கு பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர் மறியலை கைவிட்டு பள்ளிக்கு கலைந்து சென்றனர். இம்மறியல் போராட்டத்தால் மதகடிப்பட்டு திருக்கனூர் சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் 2026-27ஆம் நிதி ஆண்டிற்கான ஓட் ஆன் அக்கவுண்ட் முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் வரும் 16ஆம் தேதி புதுச்சேரி வர உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் விழாவில் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இன்று நடைபெற்ற புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் விழாவில் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்தினகுமார், பொருளாளர் ரெங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணை செயலாளர் பரமேஸ்வரி, துணைத் தலைவர் ஜெயராம், மகளிர் அணி தரணி தேவி, வெரோனிகா, தமிழரசி, சவுந்தரராஜன், சந்திரசேகர், தண்டபாணி, ராஜசேகரன், ஹரிகிருஷ்ணன், சித்தானந்தம், மாசிலாமணி, குத்துக்கேணி பாஸ்கர், கண்ணையன், பாலா என்கின்ற பாலசுப்பிரமணியன், டைலர் காதர், மகாவின் ஜெயின், சிவக்குமார், சோமசுந்தரம், வெற்றிவேல், போப்ஸ்கோ முன்னாள் மேலாண் இயக்குனர் அன்பழகன் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர். அரியாங்குப்பம் பகுதியில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக சார்பாக நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளான இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக பிரம்மன் சதுக்கம் அருகில் அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி
தொகுதி செயலாளர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி துணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி தினகராசு, தொகுதி பொருளாளர் மெய்யழகன், சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் பன்னீர்செல்வம், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் முகுந்தன், பாலபாரதி, குட்டி என்கின்ற செல்வம், கர்ணா, லியாகத் அலி, கழக செயலாளர் டெம்போ பெருமாள், சோமு, சேரலாதன், கனகராஜ், ஞானவேல், பரூக் என்கின்ற ஆறுமுகம், சின்னதுரை, சக்திவேல், கந்தன், அருணாச்சலம், சரவணன், பாண்டியன், தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் ரமணா, அண்ணாமலை, தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆதவன், மொழிப்போர் தியாகி உதயசங்கர் மற்றும் கழக முன்னோடிகள் குமார், ராஜேந்திரன், ராமு, முருகன், பன்னீர்செல்வம், தேவதாஸ், கிருஷ்ணமூர்த்தி, பார்த்திபன், மாணிக்கம், பரமசிவம், ரங்கநாதன், ராஜேந்திரன், பிரபாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினர். புதுவை மாநில அரசின் பொதுப்பணித்துறையில் குடிநீர் கோட்டம் வருவாய் பிரிவில் பணியாற்றிய கணேசனின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் அரசின் பொதுப்பணித்துறையில் குடிநீர் கோட்டம் வருவாய் பிரிவில் பணியாற்றிய கணேசனின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரும் சிவா எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் அனிபால் கெனடி எம்எல்ஏ முன்னிலையிலும் மற்றும் ராஜாராம் எக்ஸ்-எம்எல்ஏ மற்றும் பிஜேபி பிரமுகர் KRR அங்குதாஸ், புதுவை அரசின் பொதுப்பணித்துறையின் குடிநீர் கோட்டம் பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதி கழக பிரமுகர்கள் மற்றும் அவரது நண்பர்கள், கோர்க்காடு கிராம பொதுமக்கள் முன்னிலையில் பணி நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நீதி அரசர் தாவீது அனுசாமியின் நினைவேந்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நீதி அரசர் தாவீது அனுசாமியின் நினைவேந்தல் விழா சோஷியல் அரங்கில் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி கோ பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வள்ளி முன்னிலை வகித்தார். சிறப்பு தலைவர் நீதி அரசரின் மகனார் சின்னு, நீதி அரசனின் மகள் வழக்கறிஞர் யமுனா தாவீது சவாலியே, துபாய் குழந்தை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வருண் பெரியநாயகம், கிறிஸ்துராய், சிறப்பு பேருரை டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் ஆகியோர் உரையாற்றினர். தொடர்ந்து தாவீது அன்னசாமியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிறைவு உரையாக சடகோபன் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து காவல்துறையின் பாரபட்ச நடவடிக்கை, வாழ்வாதாரத்தை இழப்பதாக புதுச்சேரி டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆவேசம். புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் டாக்ஸி மற்றும் சரக்கு வாகனங்களை மட்டும் குறிவைத்து அதிக அபராதம் விதித்து வருவதாகவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்களிடம் டாக்ஸி ஓட்டுநர்கள் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட அந்த மனுவில் ஓட்டுநர்கள் கூறியதாவது: முருங்கம்பாக்கம் முதல் அரியாங்குப்பம் வரை மற்ற வாகனங்களை விட டாக்ஸி மற்றும் லோடு வாகனங்களுக்கு மட்டுமே 30 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு என்கின்ற பெயரில் அபராதம் விதிக்கப்படுகிறது. அரியாங்குப்பம் சிக்னல் மற்றும் கன்னிக்கோவில் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டிய காவலர்கள் ஓட்டுநர்கள் புகைப்படம் எடுத்து அபராதம் விதிப்பதையே முழு நேர வேலையாக கொண்டுள்ளனர். ஒயிட் போர்டு எனப்படும் சொந்த உபயோக வாகனங்களை சட்டவிரோதமாக வாடகைக்கு விடுவதாலும் வெளிமாநில வாகனங்களின் ஆக்கத்தாலும் உள்ளூர் ஓட்டுநர்கள் வருமானமின்றி தவிக்கின்றனர். ஓலா மற்றும் ஊபர் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறைந்த வாடகை நிர்ணயம் செய்வதால் பல போராட்டங்கள் நடத்தியும் அரசு இன்னும் டாக்ஸிக்கான முறையான விலையை நிர்ணயம் செய்யவில்லை. இது குறித்து சங்க தலைவர் பிரபாகரன் மற்றும் செயலாளர் யுவராஜ் கூறுகையில், பல பட்டதாரி இளைஞர்கள் வேலை கிடைக்க
கிடைக்காமல் இந்த தொழிலை நம்பியிருக்கின்றோம். எங்களின் நியாயமான கோரிக்கைகள் குறித்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. புதுச்சேரியில் சுமார் 2 லட்சம் ஓட்டுநர் குடும்பங்கள் உள்ளன. அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். மனுவை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கிருமாப்பாக்கம் மற்றும் தெற்கு போக்குவரத்து காவல்துறையிடமிருந்து இது குறித்து பேசி உரிய தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். SRK மேல்நிலைப் பள்ளிக்கு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் SRK மேல்நிலைப் பள்ளி தன் வெற்றி வரலாற்றில் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 2024-25 கல்வியாண்டு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்று சிறந்த கல்வி சாதனை புரிந்ததற்காக குடியரசு தின விழாவில் பள்ளிக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை மேதகு துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு கைலாஷ்நாதன் அவர்கள் நமது பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சங்கீதா அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். இந்த சிறப்பான வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் சிறந்த வழிகாட்டுதல் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வெற்றியாகும் என்று அவர் தெரிவித்தார். மேல்நிலைப் பள்ளி, கரிக்கலாம்பாக்கம், புதுச்சேரி. 2025ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற மேல்நிலைப் பள்ளி தேர்வில் தேர்ச்சி விழுக்காடு 100 விழுக்காடு தேர்ச்சியினை பெற்ற தற்போது புதுச்சேரி பேராயர் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக துணை வேந்தரின் சுழற்கேடயம் வழங்கப்பட உள்ளது. SRK மேல்நிலைப் பள்ளி, கரிக்கலாம்பாக்கம், புதுச்சேரி. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய 4ஆம் ஆண்டு ஆக சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கும் விழா 1-2-2026 அன்று மாலை புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி அம்மையப்பர் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று அவர்களின் பொற்கரங்களால் விருதுகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் 20 தம்பதிகளுக்கு ஆக சிறந்த அன்பின் இணையர் என்கின்ற விருதுகள் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் ராஜா, முனைவர் ரேகா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நோக்க உரையாற்றினார்கள். முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் நிறுவனர் ஜார்ஜன்ட் மோகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். புதுவை அருங்காட்சியகம் நிறுவனர் அறிவன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். கலை முதியோர் இல்லம் நிறுவனர் கலைவாணி, இயற்கை ஆர்வலர் ஹேமலதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். தக்ஷஷிலா பல்கலைக்கழகம் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார். நெமேலி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இரா தேவி நிகழ்ச்சி நெறியாளுகை செய்தார். முதுகலை தமிழ் மாணவி ராஜேஸ்வரி நன்றி வழங்கினார். நிகழ்ச்சியில் பெருந்திரளாக விருதாளர்கள், பெரியோர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.